தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள், பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள். இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதைப் போல குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை. அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம். இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவனும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் நினைப்பதைப் போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும், அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும், அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏன் என்ன முடிவு எடுக்கல, ஏன் என்ன கருத்து சொல்லல? உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினை ஆற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம்? எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது? ஒரு தம்பி சொல்றாரு, இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும்னு. எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க, ஆலோசனை.